Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான்கட்சு வெர்சஸ் முசாஷி ஸ்கூலுக்கான செமிஃபைனல் 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. முசாஷி டீம் தான் இப்ப பால கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. மிசுகி கிட்ட தான் பால் இருக்குது. உராபே அப்புறம் இசாவா ரெண்டு பேருமே அவனை டார்கெட் பண்ணி தான் வராங்க. அவன் வந்து அவன் டீம் பிளேயர் கிட்ட டக்குன்னு பாஸ் பண்ணிடுறான். அந்த பிளேயர் இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மிசுகி அன்னியார முன்னாடி கரெக்டா ஓடி வந்துடுறான். மிசுகி கிட்ட தான் எப்படி அவன் பால கொடுப்பா அப்படி சொல்லிட்டு இசிசாக்கி இன்னொரு பிளேயர் வந்துட்டு டக்குன்னு அவனை கவர் பண்ண வந்துடுறாங்க. அப்ப மிசுகியோட பிளானே வந்துட்டு அவங்க கிட்ட பாஸ் பண்ண சொல்றது இல்ல, அவன் பக்கத்துல இன்னொரு டீம் பிளேயர் இருந்திருப்பா அவங்க கிட்ட பாஸ் பண்ண சொல்றது. அதே மாதிரி கரெக்டா பாஸ் பண்ணவும் செஞ்சிடறான் அந்த டீம் பிளேயர். இவங்க ரெண்டு பேருமே மிசுகி மேல ஃபோக்கஸ் பண்ணல, அந்த ஒரு பிளேயரை எம்டியா விட்டுறாங்க. அவன் வந்து ஹெட்ஷாட் அடிச்சு கோல் போட பாக்குறான். பட் நல்ல வேளையா மோரிசாக்கி வந்து அதை கேட்ச் பண்ணிடுறான். மோரிசாக்கி பால தூக்கி மிசாக்கி கிட்ட கொடுத்துறான். மிசாக்கி தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஒரு மூணு டிஃபெண்டர்ஸை தாண்டி நல்லாவே வந்துடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாவே ஃபீலா இருக்குது. இதுக்கு முன்னாடி விளையாண்ட மத்த டீம் டிஃபெண்டர்ஸ் யாருமே வந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட மூவ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தெரியல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால பாஸ் பண்ணிடுறான். பால டாக்கி தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். கேர்ஃபுல்லா இருங்க, அவன் வந்து கிராஸ் ஷாட் தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அதே மாதிரி டாக்கிங் கொண்டு வந்துட்டு ஒரு கிராஸ் ஷாட் தான் டெப்பேக்கு கொடுக்குறான். ஆனா அவன் வந்துட்டு உண்மையிலேயே டெப்பேக்கு கொடுக்கல. டெப்பேக்கு கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்துட்டு இருந்து சுபாசா கிட்ட கொடுத்துருக்கா. ஒரு ஃபேக் மாதிரி காட்டி விளையாட பாக்குறாங்க. சரி ஏமாந்துட்டீங்களா, நான் இப்ப கிக் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கிக் பண்ண வரும்போது பார்த்தா மிசுகி வந்து அந்த பால் அசால்ட்டா ஸ்டீல் பண்ணிடுறான். மிசுகி வந்துட்டு டாக்கி இதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி தான் இங்க வந்திருக்கான். மிசுகி இப்ப பால ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கான். சுபாசா வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி இவனை முன்னாடி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இசாவா உராபே ரெண்டு பேருமே வந்துட்டு அவனை தடுக்க வராங்க. இவங்க ரெண்டு பேருமே நான் தாண்டி போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஏமாத்திட்டு மிசுகி முன்னாடி வந்துடுறான். அப்ப கரெக்டா சைடுல கூட சுபாசா வந்துட்டு டேக்கிள் பண்ண வந்துடுறான். அதையுமே வந்துட்டு மிசுகி டாச் பண்ணி ஜம்ப் பண்ணிடுறான். கரெக்டா அவன் ஷூட் பண்ண வரும்போது சுபாசா வந்துட்டு அவன் கையை ஊனி பின்னாடி திரும்பி மறுபடியும் அவன் கால வச்சு அப்படியே தட்டி விட்டு வெளியே போக வச்சிடறான் பால. இது நான் சுபாசா கிட்ட இருந்து எதிர்பார்த்ததான். என்னோட ஃபுல் டேலண்ட் நான் யூஸ் பண்ணாம அவங்க கிட்ட வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைக்கிறான். மிசுகி நீ வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்க, உன்னோட மத்த டெக்னிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாமா அவனை பார்த்து நினைக்கிறான். இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்க வெளியே கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வராங்க. இவங்க தான் வந்துட்டு மிசுகியோட அம்மா. அப்போ சைடுல இருந்து இன்னொருத்தர் வராரு. அவர் தான் வந்துட்டு மிசுகியோட அப்பா. எனக்கு வந்துட்டு மிசுகி கால் பண்ணா, நான் வந்துட்டு என்னாலும் இந்த கேம்ல ஃபுல்லா விளையாட போறேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொன்னா. இல்ல இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பால் வந்துட்டு மிசாக்கி கிட்ட தான் இருக்குது. அவன் வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறான். யார்கிட்டயும் பாஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டா பிளாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. யாருக்கு பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல மிசுகி வந்துட்டு கரெக்டா அவங்க இருந்து பால ஈஸியா ஸ்டீல் பண்ணிட்டு ஓடிடுறான். மிசுகி அந்த பால கொண்டு வந்து அவன் டீம் பிளேயர் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்க அவன் வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்றான். ஆனா அது வந்துட்டு கோல் போஸ்ட்ல அடிச்சு அப்படியே வெளியே போயிருது. இப்போ மிசுகியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ள உட்கார்றாங்க. அடுத்து பால் வந்துட்டு இப்ப மிசாகி கிட்ட தான் இருக்குது. அந்நியாரம் சுபாசாவும் அவன் பக்கத்துல தான் நிக்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியா ஸ்டீல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா மிசுகி வந்து நல்லாவே டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பால் வந்துட்டு அவங்க கிட்ட ஸ்டீல் பண்ண விடாம பாத்துக்கிறான். அப்படி சுபாசா ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணும்போது லைட்டா அவனோட நெஞ்சிலே அடிச்சிடறான் தெரியாம. அது வந்துட்டு மிசுகிக்கு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. பால் வந்துட்டு அவங்க தனியா போகுது. இருந்தாலும் சுபாசா வந்துட்டு முதல் எடுத்து மிசுகிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறான். அதுக்கப்புறமா தான் மிசாகி அந்த பால் எடுத்து நம்ம இப்ப அட்டாக் பண்ண போன சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே இப்ப முன்னாடி ஓடி போறாங்க. மிசாகி வந்துட்டு வழக்கம் போல பால் தூக்கி சுபாசா கிட்ட கொடுக்குறான். ஆனா சுபாசா இந்த வாட்டி பாலுக்கு வந்து ரொம்பவே லேட்டா போயிடுறான். அதனால கோல் கீப்பரே வந்துட்டு அதை ஈஸியா பிடிச்சிடறான். என்னாச்சு சுபாசாக்கு, அவன் எதுக்கு இப்ப லேட்டா ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோக்கு ஒன்னும் புரியல. மிசுகிக்கு அதே கன்ஃபியூஷன் தான். சுபாசாக்கு வந்துட்டு என்னோட ஹார்ட் டிசீஸை பத்தி தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அவன் இப்ப ரியாக்ட் பண்ணா. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் சுபாசா வந்துட்டு என்கிட்ட அப்பெல்லாம் இருக்க கூடாது, நான் வந்துட்டு அவங்க கிட்ட கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி பால் வந்த உடனே எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி போறான். அடுத்து ஒரு 3 டிஃபெண்டர்ஸ் வரிசையா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ரொம்பவே அழகா ஏமாத்தி முன்னாடி வரான். அடுத்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அப்படியே பால ஹைட்டா தூக்கி விட்டுட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு திரும்ப முன்னாடி வந்து பால கரெக்டா ரிசீவ் பண்றான். அப்படியே ரிசீவ் பண்ண மறு செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் கீழ விழுந்துறாங்க. இவன் வந்து அசால்ட்டா கோல் அடிச்சிடறான். இந்த மாதிரி சூப்பரா டெக்னிக்கல் ஆண்டு அந்த ஃபர்ஸ்ட் கோலை எடுக்கிறான். எல்லாருமே மிசுகி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுபாசா மட்டும் அதை சந்தோஷமா சொல்றான். மிசுகி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஆனா ஃபுட்பால் வந்துட்டு 11 பேர் விளையாடுவா, அதனால நம்ம வந்துட்டு இன்னும் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா தான் அவங்க கொஞ்சம் ஃபயர்ட் ஆகுறாங்க. அடுத்து நான்கட்சி டீம் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கோர் நம்ம எடுத்தனால அவங்க இப்ப ரொம்பவே ஃபயர்டா தான் இருப்பாங்க. அதனால சுபாசா வந்து 2 பேர் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதே மாதிரி 2 பேர் வந்துடுறாங்க. பால் மிசாகி கிட்ட வருது. மிசாகி வந்து 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். சுபாசாவும் கூட ஓடி வரான். அவன் இந்த வாட்டி சுபாசா கிட்ட கரெக்டா பாஸ் பண்ணும்போது நம்ம மிசுகி உள்ள வந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். நான்கட்சோட கோல்டன் டியூவே ஸ்டாப் பண்ணி அவன் வந்து அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவங்க வந்து எங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் கையில போறதுக்குள்ள இசாவா வந்து பால ஸ்டீல் பண்ணி உராபே கிட்ட கொடுத்துறான். இசாவா சொன்ன மாதிரி நீங்க எங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, எங்க கிட்ட சுபாசா மிசாகி மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா டாக்கி கிட்ட தூக்கி பாஸ் கொடுத்துறான். நாங்க மொத்தம் நான்கட்சோல 11 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணி வந்துட்டு இருக்கான். அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். 2 பேரும் அவனை மார்க் பண்றாங்க. அப்போ டாக்கி வந்து பால தூக்கி திரும்ப மிசாகி கிட்டே பாஸ் பண்ணிடுறான். இப்பவும் அவன் சுபாசா கிட்ட தான் கொடுக்க ட்ரை பண்றான். பட் அவன் வந்து 2 பேர் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொடுக்க முடியல. அவன் நேரா தூக்கி பால டெப்பே கிட்ட கொடுத்துறான். டெப்பே வந்து கோல் அடிக்கல. அவன் வந்து தலையை வச்சு பால ஹைட்டா தூக்கி விட்டுறான். சுபாசா நேரா அந்த 2 டிஃபெண்டர்ஸ் ஏமாத்திட்டு முன்னாடி வேமா ஓடி வந்துடுறான். எப்படியாவது கோல் போட்டு சுபாசா உனக்காக இந்த ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி தரக்கு உன்னோட ஒட்டுமொத்த டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ நினைக்கிறாரு. சுபாசாவும் வேமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஓவர் ஹெட் கிக்க போட்டு ஃபர்ஸ்ட் கோலை நான்கட்சி டீமுக்கு எடுத்து கொடுக்குறான். இதைத்தான் சுபாசா உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சந்தோஷப்படுறாரு. முசாஷி டீம் தான் இப்ப பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளேயர் வந்து நேரா இப்ப மிசுகி கிட்ட கொடுக்குறான். நேரம் பார்த்தா சுபாசா கரெக்டா மிசுகியை மார்க் பண்ணி நிக்கிறான். சுபாசா உனக்கு என்னோட ஹார்ட் டிசீஸை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி கேட்கிறான். அதை கேட்டோன்னே சுபாசா ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த ஒரு கேப்ல நம்ம மிசுகி வந்து கரெக்டா அவனை தாண்டி போயிடுறான். அப்படின்னா உனக்கு இது தெரிஞ்சிருக்கு தானே சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இப்ப முன்னாடி ஓடி வரான். அதை கொஞ்சம் தூரம் முன்னாடி கொண்டு வந்து டீம் பிளேயர் கிட்ட ஹைட்டா பாஸ் பண்றான். அந்நேரம் இசாவா அப்புறம் அந்த டீம் பிளேயர் 2 பேருமே வந்துட்டு தலையிலே பால ரிசீவ் பண்றாங்க. அந்த ஒரு கிளாஸ்ல 2 பேருமே வந்துட்டு வின் பண்ணல. நேரா மோரிசாக்கி கையில போயிட்டு அவன் ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். சுபாசாவும் மிசுகி பக்கத்துல ஓடி வந்து அவனை கூப்பிடுறான். சுபாசா
சுபாசா என்ன நடந்தாலும் சரி எனக்காக நீ விட்டு மட்டும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். சரி ஓகே கண்டிப்பா நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். மிசுகி அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போதைக்கு நான் கட்சி டீம் வந்துட்டு சுபாசாவோட பேஸ்க்கு கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால இப்ப நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ பால் வந்துட்டு மிசாகி கையில தான் இருக்குது. அவன் வந்துட்டு சுபாசா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நேரா மிசுகி வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ஸ்க்கு கையை தூக்கி ஒரு சிக்னல் கொடுக்குறான். மிசாகி அப்ப பால் தூக்கி சுபாசா கிட்ட கொடுத்துறான். சரி இப்ப நான் ஈஸியாவே கோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிக்க கொடுத்து கோல் பண்ணவும் செஞ்சிடறான். எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற டைம்ல தான் ரெஃபரி வந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போறாரு. தம்பி நீ ஆஃப் சைடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மிசுகி வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணிருக்கான் சுபாசாக்கு. ஆஃப் சைடு என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளா சொல்லிடுறேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அட்டாக் பண்ற டீம் அதான் இந்த ப்ளூ கலர் ரவுண்ட் இருக்கு தெரியுமா, அதான் அட்டாக் பண்ற டீம் நம்ம சுபாசான்னு வச்சுக்கோங்களேன். அங்க மிசாகி வந்துட்டு பாஸ் கொடுக்குறான் சுபாசாக்கு. அப்படி கொடுக்குறப்ப ஆப்போனன்ட் டீம் அந்த ரெட் கலர் காயின் இருக்கு தெரியுமா, அந்நேரம் அந்த ரெட் கலர் டீம் வந்துட்டு அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தராவது சுபாசாக்கு முன்னாடி இருக்கணும். அந்த ப்ளூ கலர் காயினுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ரெட் கலர் காயினாவது இருக்கணும். ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்ல. அதான் நம்ம கோல் கீப்பர் இருக்காரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் கோல் கீப்பர் வந்து கணக்கு கிடையாது. கோல் கீப்பர் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபெண்டர் இருக்கணும். கோல் கீப்பரோட சேர்த்தீங்க அப்படின்னா 2 டிஃபெண்டர்ஸாவது உள்ள இருக்கணும். அந்நேரம் தான் வந்துட்டு அங்க அட்டாக்கிங் சைடுல இருக்க ஒருத்தர் வந்துட்டு பாஸ் இப்படி கொடுக்கணும். அப்படி அங்க ஒரு டிஃபெண்டர் கூட இல்லாம நம்ம சுபாசா வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் அவனுக்கு பாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆஃப் சைடு. அந்நேரம் சுபாசா என்னதான் கோல் அடிச்சாலும் அது கோல் கணக்கே கிடையாது. அதனாலதான் அவங்க டீமோட டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே வேணும்னே சுபாசாவை அவ்வளவு தூரம் முன்னாடி போக விட்டுட்டு அதுக்கப்புறமா மிசாகியை பாஸ் பண்ண வச்சிருக்காங்க. சுபாசாவும் இது தெரியாம கோல் அடிச்சதுல இப்ப உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காம போயிருச்சு. இந்த ஆஃப் சைடு ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த ரேலிலயுமே சுபாசாவை யாருமே மார்க் பண்ணல. டாக்கியோ வந்துட்டு அவங்க கிட்ட பாஸ் பண்றான். ரெஃபரி வந்துட்டு இந்த வாட்டி அவன் பால் ரிசீவ் பண்ணோனே விசில் பண்ணிடுறாரு. ஏன்னா சுபாசா வந்துட்டு இப்போ டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே தாண்டி உள்ள போயிடுறான். அதனால இதுவுமே ஆஃப் சைடு தான். இந்த ஒரே ஒரு ஆஃப் சைடு ட்ராப் வச்சு சுபாசாவை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அவனால ஒரு பால் கூட ஷூட் பண்ண முடியல. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்க டைம்ல நம்ம இப்ப அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி பால் வாங்கிட்டு இப்ப முன்னாடி ஓடி வரான். அவன் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் டீம் பிளேயர் வந்துட்டு கரெக்டா கோல் கிக் பண்றான். ஆனா இசிசாக்கி வந்துட்டு கரெக்டா அவன் மூஞ்சிலே வாங்கி பால எப்படியோ காப்பாத்திடுறான். அடியை வாங்கிட்டு சமாளிக்கிறதுக்காக பால் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட், அதனால எனக்கு இது ஒன்னும் வலிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறான். அவன் கீழே விழுந்த மறு செகண்ட் இன்னொரு பிளேயர் வந்துட்டு அந்த பால கிக் பண்றான். அந்நேரம் நம்ம மோரிசாக்கி வந்துட்டு எப்படியோ கையை வச்சு அதை குத்தி விட்டுறான். அவன் குத்தி விட்ட பால் ஹைட்டா வானத்துல நின்னுகிட்டு இருக்கான். நேரம் மிசுகி தான் அதுக்கு நேரம் நின்னுகிட்டு இருக்கா. சுபாசாவை ஐயோ அவன் அடிக்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரான். சுபாசா நீ பண்ற ட்ரிக் ஒன்னால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைச்சுக்கிட்டு அவன் இப்ப ஜம்ப் பண்ணி ஓவர் ஹெட் கிக் ஒன்னு அடிக்கிறான். அதை வந்துட்டு மோரிசாக்கியால தடுக்க முடியல. அதுவுமே வந்துட்டு கரெக்டா கோல் போய் விழுகுது. முசாசி டீம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் இப்ப லீடிங் போயிடுறாங்க. இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. மிசுகி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான்கட்ஸோட கோச்சுமே ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சு என்னடா நீங்க முன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஆட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எல்லாருமே வந்துட்டு மிசுகி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அவன் ரொம்ப நல்லா தான் விளையாடுறான். இருந்தாலுமே ஃபுட்பால்ன்றது ஒரு டீம் ஒர்க் தானே, உங்களோட டீம் ஒர்க் நீங்க காட்டுங்க கரெக்ட் தானே சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேக்குறாரு சுபாசாவை பார்த்து. ஆமா அது கரெக்ட் தான், இருந்தாலுமே மிசுகி உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவே சொல்றான். இது கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா போச்சு. என்னது சுபாசா இப்படி சொல்றானே அப்படின்ட்டு. அவன் கிட்ட என்ன விட்டு டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஒரு கேப்டனா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா லீட் பண்றான் டீம். இது எல்லாமே அவனுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கும்போது கூட என்னால கண்டிப்பா அவனை வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். இன்னொரு பக்கம் மிசுகி அவங்க மேனேஜரை தனியா கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்னாச்சு கேப்டன் எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் திரும்பி கண்ணத்திலே பொலிச்சுன்னு ஒரு அற விட்டுறான். எதுக்கு சுபாசா கிட்ட என்னோட ஹார்ட் கண்டிஷனை பத்தி சொன்ன ஒன்னாலதான் வந்துட்டு எங்களோட பேட்டில் வந்துட்டு கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னோட ஹார்ட் கண்டிஷன் மோசமா இருக்குன்றதை நீயே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டலா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறமா நீ தான் வந்துட்டு என்ன நல்லாவே பாத்துக்கிற. ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கும் சுபாசாக்குமானது, இதுல வந்துட்டு நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி ஒரு கோவத்தோட அவகிட்ட கத்திடுறான். அவளுமே அழுதுகிட்டே போயிடுறா. பாஸ்மே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க பாஸ், செகண்ட் ஹாஃப்ல நம்ம டீம் கண்டிப்பா கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த பையன் சொல்றான். இல்ல நான் கட்சி வின் பண்ணா சுபாசா வந்துட்டு பிரேசில் போயிருவாம்ல, அதுவே நான் கட்சி தோத்தா சுபாசா இங்க நம்ம கூட இருப்பாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சுபாசாவோட ஃபேஸை பார்த்தானே அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு சுபாசா வந்து நார்மலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்ட கிட்ட கேட்காங்க. சுபாசா வந்துட்டு நம்ம பழைய மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி பாலத்துக்கு நேரா சுபாசா கிட்ட தான் கொடுக்குறான். ஆப்போசிட்லயே மிசுகி வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். சுபாசா அவனை பார்த்துக்கிட்டு பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ற ரொம்ப சிம்பிளான பாச கூட தப்பா எடுக்கிறான். மிசுகியே கடுப்பாயிடுறான். சுபாசா என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஷோடவுன் இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கு, அதனால ஒழுங்கா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். முசாசி டீம் தான் இப்ப பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் மிசாகி எப்படியோ பால உள்ள வந்து ஸ்டீல் பண்ணிடுறான். சுபாசா இந்த கேம் இந்த மாதிரி மட்டும் முடிய விட்டுறாத, உன்னோட கம்ப்ளீட் பெஸ்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்ப அங்க வந்துட்டு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அந்நேரம் ஒரு வந்துட்டு பாலத்துக்கு சுபாசா கிட்ட கொடுக்குறான். அவன் செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி பால கீழே வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம எங்கிட்ட ஓடாம நின்னுகிட்டு இருக்கான். அந்நேரம் மிசாகியே வந்துட்டு சரி என்கிட்ட பால கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போறான். சரி சுபாசா எப்பவும் போல எனக்கு சைடுல தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு சுபாசா கூப்பிடுறான். பார்த்தா சுபாசா அங்க சைடுல ஆள காணோம். அவன் பின்னாடி அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். சுபாசா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி அவனை ஒரு செகண்ட் பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த கேப்ல மிசுகி வந்துட்டு பால உள்ள வந்து ஸ்டீல் பண்ணிடுறான். என்னாச்சு சுபாசா உனக்கு அதுக்குள்ளே தோக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்கு மேட்ச் எனவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் என்னை தடுக்கிறதுக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைச்சுக்கிட்டே தான் ஓடுறான். ஆனா சுபாசா வந்துட்டு அப்ப கூட மூவ் பண்ணவே இல்ல. மிசுகி வந்துட்டு ஈஸியாவே அவனை கிராஸ் பண்ணிட்டே போயிடுறான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி அவனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்குது சுபாசா இப்படி இருக்கிறது. என்னால இவனை பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அப்படியே முட்டி போட்டு கீழே உட்காந்துறான். மிசுகியுமே வந்துட்டு அந்த பால் எடுத்துட்டு போய் கோல் அடிக்கவும் செஞ்சிடறான். இப்போ மிசாசி டீம் வந்துட்டு 2 பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. அந்நேரம் மிசாகியும் வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான் நான் கட்சி டீமோட ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் கட்சியை கம்ப்ளீட்டா நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சடனா பார்த்தா வாக்கபாயசி ஸ்டேடியத்துக்குள்ள வந்து நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சுபாசா இந்த மாதிரி இருந்து நம்ம எந்த ஒரு கேம்லயும் பார்த்தது கூட கிடையாது. அதனாலதான் சொன்னேன் இந்த ஒரு கேம் வந்துட்டு ரொம்பவே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து சுபாசா எப்படி ஓவர் கம் பண்ணி வரன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் guys.